டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், இது குறித்தான விவரங்கள் என்ன? டாஸ்மாக் கொள்முதல் மற்றும் டெண்டர் முறைகேடுகளில் சட்டவிரோதமாக பார் நடத்தியதாகவும் டாஸ்மாகில் அதிக விலைக்கு மதுபானங்களை விற்பனை செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் என்பது செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருந்தது. பல கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாகவும் இந்த விவகாரத்தில் புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் தனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என்று கேட்டு செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு சற்று நேரத்துக்கு முன்பாக தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக செந்தில் பாலாஜி மேல்முறையீடு என்பதை செய்திருக்கின்றார். ஏனென்றால் அவர் எந்த நேரம் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் இந்த விவகாரத்தில் என்பதனால் இந்த மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் முறையிட்டார். அந்த முறையீட்டை பரிசீலித்த தலைமை நீதிபதி வழக்கில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யுங்கள், நாளைய தினமே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் வாய்மொழியாக இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள். இதனை ஏற்றுக்கொண்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதிலிருந்து தடுக்கப்படுவாரா அல்லது கைது செய்யப்படுவாரா என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாளைய தினம் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது நிவாரணம் வழங்க இருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டியுள்ளது.